ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 7.0ல் நம்ம எப்படி தமிழில் டைப் பண்ணலாம், அதுவும் கவர்மெண்ட் லேப்டாப்பில் எப்படி தமிழில் டைப் பண்ணலாம். ஏன்னா இப்போ கொடுத்த லெனோவோ E41 25லையும் E41 15லையும் கூட தமிழ் கீபோர்டு இருக்குது, டிஃபால்ட்டாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க. அதை வச்சு எப்படி நம்ம டைப் பண்ணலாம். நமக்கு வந்து புதுசாக யாராவது தமிழ் கீபோர்டு வந்து யாராவது யூடியூப்பில் போட்டோ இல்லை கீமேன் வச்சா சொல்லித்தராங்க அப்படின்னா வேறு லெட்டர் இருக்கும். அதனால் நீங்களும் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அதாவது நான் யாரை சொல்கிறேன்னா கவர்மெண்ட் லேப்டாப் யூஸரை சொல்கிறேன். ஏன்னா கவர்மெண்ட் லேப்டாப் யூஸர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டு அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ண அந்த தமிழ் 99 கீபோர்டை விட்டு எல்லாருமே பழகிருப்பாங்க. அந்த தமிழ் 99 கீபோர்டை மட்டும்தான் கவர்மெண்ட் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் நிறைய பேர் பழகிருப்பாங்க. அதாவது டிஃபால்ட்டாக எதுக்காவது தமிழ் டைப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கீபோர்டு தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு வேறு கீபோர்டு வேறு லெட்டரில் வந்து வேறு தமிழ் வார்த்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் வரும். கன்ஃபியூஸ் மட்டும் இல்லாமல் ஒழுங்காக டைப் பண்ணவும் முடியாது. ஒரே கீபோர்டை நம்ம பழகினா மட்டும்தான் அது வந்து ரெகுலராக இருக்கும். டக்குனு திடீர்னு வேறு கீபோர்டு மாட்டுறதுக்கு நம்மண்டா எந்திரன் படம் ரோபோவாடா. இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம தமிழ் 99 கீபோர்டு வச்சே எப்படி நம்ம ஃபோட்டோஷாப்பில் வந்து டைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வெப்சைட்டில் டைப் பண்ணனாலும் நோட்பேடில் டைப் பண்ணாலும் டிஃபால்ட்டாகவே டைப் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட்டிங்னு வரும்போது, அதாவது ஃபோட்டோஷாப் 7.0ல் இந்த மாதிரி ஆப்புகளை வச்சு மட்டும்தான் டைப் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய திறமையை வந்து யூடியூப் கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு காமிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் 7.0 PS அப்படின்ற ஆப்பெல்லாம் வச்சு நிறைய பேர் செம்மையாக எடிட் பண்ணிட்டு இருக்காங்க. இனிமேலும் எடிட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கீபோர்டு வந்து சுத்தமாக வராது. அதுவும் ஆல்ரெடி தமிழ் 99 கீபோர்டு யூஸ் பண்ணிட்டு திடீர்னு ஒரு நியூ கீபோர்டு வந்து வருது அப்படின்றதுனால கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு கன்ஃபியூஸ் வரும். எதை டைப் பண்ணும் அப்படின்றதும் தெரியாது. கவர்மெண்ட் லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே கீபோர்டில் தமிழ் லெட்டர்ஸுமே ஒட்டி கொடுத்துருவாங்க. அதனால் நமக்கு வந்து பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப் பண்ணலையும் சரி ஒரு ஆப் வச்சு எல்லாத்துக்குமே டைப் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப் 7.0 மற்றும் பிஎஸ்ல எப்படி நம்ம எடிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அழகி ப்ளஸ் சாம்பார் ஆப். எனக்கு இந்த அப்ளிகேஷனை வச்சு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஆல்ரெடி நிறைய பேர் எடுத்துருக்காங்கடா, என்னடா நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் வரல அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படின்ட்டு கடைசியாக ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆன்சர் சொல்லுங்கள், ஓகேவா? இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அழகி ப்ளஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் வச்சு இல்லை அப்படின்னா அஃபிஷியலாக போயிட்டு ஏதாவது ஒரு வெப்சைட்டில் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. இல்லை நானுமே லிங்க்கு தரேன், ஓகேவா? அது ஒன்றும் பெரிய ஆப்பெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் 3 MB இல்லை 4 MB இல்லை 5 MBக்குள்ளே தான் இருக்கும். யாராவது மோடு கிட்ட வச்சுருந்தாங்க அப்படின்னாலும் எவ்வளோ MP கொடுத்தாலும் வேஸ்ட் பண்ணுறோம். இந்த 4 MB 3 MB ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் யூஸ் பண்ண லிங்கே கொடுத்துட்றேன். ஏன்னா நான் ஆப்போட லிங்க் டைரக்ட் வெப்சைட் லிங்கை கொடுத்து அதை எவனா அப்கிரேட் பண்ணி வேறு எதாவது ஆகிறதுக்கு எதுக்கு கூகுள் ட்ரைவில் போட்டு நானே உங்களுக்கு லிங்க் தரேன். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட் வருதா அப்படி இல்லையா அப்படின்றத நீங்கள் சொல்லணும் கண்டிப்பாக, ஓகேவா? நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணணும். உடனே நிறைய ஃபாண்ட் என்கோடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப் இருக்கும். கீபோர்ட் லேஅவுட்னு ஒரு டேப் இருக்கும். இங்கிலீஷ், தமிழ், கன்னடா ஒரு லாங்குவேஜ் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் வந்து ஏன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலைல 7 மணிக்கு உட்காந்துங்க லேப்டாப்பில் தமிழ். அதில் வந்து நான் கண்டுபிடிக்கிற ஒரு கண்டுபிடிக்கிறேன். எப்படியோ கடைசியாக நான் நிறைய கீபோர்டை வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா கடைசியில் கவர்மெண்ட் லேப்டாப்பில் ஆல்ரெடி பழகின கீபோர்டை வச்சு யாராவது வீடியோ போட்டிருப்பாங்களான்னு தேடி பார்த்தேன். அப்பயும் கிடைக்கல. அப்புறம் சரி நம்மளே கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் இருக்கிற கொண்டையா வர மாதிரி 2வது பிளேஸில் இருக்கிற அந்த சைலண்ட் ஐயோ அது என்ன கர்ம சைலண்டிரா என்னடா வித்தியாசமா இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆப் என்கோடை வச்சு நான் ட்ரை பண்ணேன். பட் வந்து இதில் என்ன ப்ராப்ளம்னா அந்த ஃபாண்ட் என்கோடிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபாண்ட் என்கோடு ஆன்லைனில் வந்து கிடைக்கும். நான் போய் கூகுளில் தட்டி இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் மாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தட்டி அதை டவுன்லோட் பண்ணி அப்புறம் தான் டெஸ்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 4-5 தான் டெஸ்ட் பண்ணேன். ஏதோ என்னோட லக்லி அது வந்து 2வது பிளேஸ்லேயே இருக்கிறத வந்து அப்புறம் லாஸ்ட்டாக செக் பண்ணி அப்புறம் எப்பா கிடச்சதுரா சாமின்னு சொல்லிட்டு மற்ற இதில் ஒர்க் ஆகலாம். பட் இதுலேயே ஒர்க் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அந்த ஆராய்ச்சியெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு வந்து தமிழ் கீபோர்டு கிடச்சிச்சு, நம்ம பழகின கீபோர்டு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஏன் இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துன்றதை சொல்லிட்டேன். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுன்ட்டு சரி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உடனே வீடியோ மேக் பண்ணி போகலாம், நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பட் யாரெல்லாம் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். சைலண்ட்ரா அப்படின்ற ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம வந்து என்கோடிங் வந்து
ஃபாண்ட் என்கோடிங் வந்து நம்ம வந்து எடுத்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்திங்களா கீபோர்ட் லேஅவுட் கே அப்படின்றது வந்து தமிழ் 99_2 அப்படின்ட்டு ஒரு கீபோர்ட் லேஅவுட் எடுத்துருக்குறோம். அந்த கீ செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து தமிழ் ப்ளஸ் சைலண்டீரா ப்ளஸ் தமிழ் நெட் 99_2 அதாவது ஃபுல் செட்டாக இருக்கிற ஒரு பேட்சை வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டைப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்சை வந்து நம்ம ஆன் பண்ணால் தான் அந்த கீபோர்ட் வந்து வேலை செய்யும். அதுக்கு தான் அந்த பேட்ச். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ செட் பண்ண சொல்லிச்சு. ஒரு சிம்பிளான ஒரு இதுங்க. மேலே அந்த 2 பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஏதாவது நமக்கு இஷ்டப்பட்டது டிக் பண்ணிவிட்டு இங்கே 3 4 F2 F6 ஏதோ ஒன்று கொடுத்துட்டு இங்கே மேலே இருக்குது பார்த்தீங்களா செட் சேஞ்ச் த ஹாட் கீ அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுங்க. அப்போ தாங்க உட்காரச்சு. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட போகிறான்னு. ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறோம், ஒன்றுமே தெரில. அது நம்ம கொச்சன்னு இருக்குது. இதில் வர அது மாட்டுக்கு எப்படியும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோஷாப் 7.0 நான் வந்து டெக்ஸ்ட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள், நீங்களே பாருங்கள். இது ஒன்றும் ஃபேக்கு கிடையாது. நான் வந்து மொபைல்லையுமே எடுத்து காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபேக் கிடையாது. நானும் எப்படியோ கடைசியில் கண்டுபிடிச்சிட்டேன். இது வந்து காலையில் வரைக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சேன். நாள் ஃபுல்லான்னு சொல்ல முடியாது, ஒரு அரை நாள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. நம்ம ஸ்டாண்டர்ட், அதாவது எல்லோரும் யூஸ் பண்ண, அதாவது எல்லா கவர்மெண்ட் லேப்டாப்லேயும் இருக்கக்கூடிய தமிழ் கீபோர்டு, ஸ்டாண்டர்டு கீபோர்டு வந்து எப்படியோ கடைசியில் நம்ம ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. ஏன்னா நிறைய பேர் கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க. இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் யாராவது அதை யூஸ் பண்ணிவிட்டு ஃபோட்டோஷாப் 0 எனக்கு வேணும் அப்படின்ற பட்சத்தில் அந்த கீபோர்டு வந்து வேலை செய்யாது. அப்படி எனக்கு அந்த கீபோர்டை, அதாவது யூஸ் பண்ண கீபோர்டே எனக்கு வேணும் அப்படின்னா மட்டும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க. இல்லைனா வச்சுக்கிங்களேன், டிஃபால்ட்டாகவே தமிழ் கீபோர்டு வந்து இருக்கும். நீங்கள் வந்து டிஃபால்ட்டாகவே விண்டோஸ் கீ ப்ளஸ் ஸ்பேஸ் அழுத்தினீங்க அப்படின்னாலே கீபோர்ட் சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் வந்து நார்மலாக நோட் பேட்லேயும் சரி, வெப்சைட்லேயும் சரி ஈஸியாக டைப் பண்ணலாம். பட் ஃபோட்டோஷாப்பில் அது சாத்தியமானு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஆப் வந்து அதை ட்ரிகர் பண்ணால் மட்டும்தான் தமிழ் டைப் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஷாப்பில் அந்த ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணுறது இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சைலண்டீரா அப்படின்ற அந்த ஃபாண்ட்டோட என்கோடிங்கை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த தமிழ் லெட்டர்ஸ் எல்லாம் வருது. இந்த பாயிண்ட் வந்து நீங்கள் நோட் பண்ணிங்க. நான் வந்து ஒரே ஒரு ஃபாண்ட் டிசைன் மட்டும் தான் நான் வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைலண்டீரா அப்படின்ற ஃபாண்ட் என்கோடிங்கை போட்டு எனக்கு இந்த என்கோடிங்கில் நிறைய டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள்லேயே நிறைய கிடைக்கும். நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஒரு நாள் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு வளைச்சதுக்கு நீங்கள் வந்து ஒரு லைக் ஆச்சும் போடுங்க. அப்படின்னா நான் வந்து இந்த பிரச்சனை வந்து எத்தனை பேருக்கு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம். டாடா பை பை, டேக் கேர் கைஸ்.